ஏன்னா நாகதோஷம் என்றது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இன்றைக்கு திருமணம் நடக்காத லட்சக்கணக்கான பேர் தமிழகத்தில் இருக்கிறாங்க என்றால் நாகதோஷம் ஒரு மிகப்பெரிய காரணமாகிறது. ஏன்னா நாகதோஷம் என்பது அவ்வளவு எளிதான தோஷம் கிடையாது நீங்கள் நினைக்கிற போல. ஏன்னா ஜாதகத்தில் நீங்கள் ராகு கேத்துகள் நிலைகள் என்பது, சப்தம பாவத்தில் பாவகிரகங்கள் என்பது, 2ஆம் பாவத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு கேத்துகள் என்பது, லக்னத்தில் அதாவது உடலில் ராகு கேத்துகள் என்பது, 7ஆம் பாவம் அதாவது மாங்கல்யத்தில் அதாவது கலத்திர பாவத்தில் கணவர் மனைவி ஸ்தானத்தில் ராகு கேத்துகள் என்பது, மாங்கல்யஸ்தானத்தில் ராகு கேத்துகள் என்பது கொடுமையான விளைவுகளை தரக்கூடியதாகிறது. இந்த நாகதோஷங்களுக்கு திரிஸ்தால வழிபாடுகள் ஒரு புறம், மறுபுறம் தோஷங்களின் தீவிரம் அதாவது தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மகான்கள் ஆசீர்வாதம் என்று வேறு வழியே கிடையாது. காரணம் என்றால் ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது 1 டிகிரி தோஷம்தான் குறையும். நீங்கள் ஒரு 5 கோயிலுக்கு போனால் ஒரு 5 டிகிரி தோஷம் குறையலாம். அதனால தான் நீங்கள் ஏராளமான கோயில்களுக்கு போய் கூட இன்றைக்கி திருமணம் நடக்கலை என்ற பேச்சு அடிப்படுறதுக்கு அது ஒரு காரணமாகிறது. ஏன்னா அவங்க 4-5 கோயில்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும் என்று தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திருமணம் நடக்காது. ஏன்னா திருமணம் நடக்காது என்றால் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வரம் தேடி வராது. பொருத்தம் இல்லாத சம்பந்தம் இல்லாத இடம் தான் தேடி வரும். காரணம் என்றால் தோஷம் நிவர்த்தி ஆகலை. தோஷம் நிவர்த்தியானாதான் விதிக்கப்பட்ட கணக்கு வரும். அதுதான் நாம் சொல்லக்கூடிய விசேஷமான பூஜைகளில் அது கருத்தது தான். அதாவது நீங்கள் கட்டிக்க வேண்டிய வரன் உங்கள் கண்ணில் தென்பட்டால் மட்டும்தான் திருமண பாக்கியம் கூடி வரும். முதல்ல சம்பந்தம் இல்லாத பொருத்தங்கள் வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. தோஷங்கள் இருந்தால் காலாகாலத்தில் கல்யாணம் நடக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து தோஷத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் விதிக்கப்பட்ட மனைவி அல்லது கணவரை வரமாட்டா. அதாவது இல்லறம் என்பது நல்லறமாக அமையாது, மற்றும் இல்லாமல் நரக்கமாக மாறிவிடும். ஆக தோஷங்களும் மொழி நிவர்த்தி என்பது தெய்வத்தின் அனுகிரகம் மட்டும்தான். தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு நேராக கிடைக்காதனால மகான்கள் ஆசீர்வாதம் மட்டும்தான். இப்போ நம்ம சன்னிதானம் வைத்து கொண்டால் ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமணங்கள் உடனுக்குடன் சுவாமிகளை சன்னிதானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சுவாமி, நான் அதை தான் சொல்லுவேன், சின்ன திருப்பதி நீங்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் கல்யாணம் பாருங்கள். போன மாதம் பண்ணவங்க ஏராளமான பேர் இன்றைக்கி அவங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்லி சுவாமி போன 2 மாதம் முன்னாடி சுவாமிகளை பார்த்தோம், கல்யாணம் கூடி போச்சு, போன வாரம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், அதுக்கு முந்த வாரம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், உறுதியாயிடுத்து, சந்தோஷமாக அவங்க வரும்போது நமக்கு தேவையானது தான். ஏராளமான கல்யாணங்களை தமிழகத்தில், கேரளத்தில், உள்நாட்டில், வெளிநாட்டில் எங்கிருந்தாலும் திருமண பாக்கியத்துக்கு ஒரு தோஷம் என்று. ஏன்னா திருமண வாழ்க்கை என்று இன்று சவாலாக மாறிவிட்டது. அவங்க நினைக்கிற போலே திருமண வாழ்க்கை என்றது இந்த கலியுகத்தினுடைய தன்மை பொறுத்தும் மிகுந்த சோதனைகள் அள்ளித்தருகின்றது. அது காரணம் தோஷங்களின் கொடிய விளைவுகள் தான்.